ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? அவர் டார்கெட் தமிழ் அண்டர் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்டு. அதில் 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த 9th கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழந்தமிழரோட சமூக வாழ்க்கை. நிறைய பழந்தமிழரோட சமூக வாழ்க்கை. திணைநில தெய்வங்கள், இப்போ குறிஞ்சி, முல்லை இதுக்கெல்லாம் தெய்வங்கள் தெரியும் நம்மளுக்கு. குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் இருக்கும். ஒரு 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 திணைக்கு ஒரு தெய்வம் இருக்கணும். அதுதான் இது. ஓகே, வெற்றியை கொண்டாட வழிபட்டது தான் பாலை. ஓகே, ஞாயிறு, நிலவு, நெருப்பு முதலானவற்றை வழங்கினாங்க. வீரத்தை உணர்த்த வீரர்களுக்கு நடுக்கல் வழிபாடு. வீரத்தை உணர்த்த வீரர்களுக்கு நடுக்கல் வழிபாடு செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மேற்கோள். நல்ல மார்க் கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தோறும் பீலி சூட்டிய பிறங்கு நிலைநடுக்கல். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க. அப்படின்னா நிலநடுக்கல் வந்தாவே நம்ம அகநானூறு போடணுன்ற மாதிரி. அகநானூறு 67. ஓகே, விழாக்கள். பழந்தமிழர் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடினர் என்பதை அகநானூறு கலித்தொகை பரிபாடல் மூலம் அறியலாம். பழந்தமிழர் விழாக்களை சிறப்பாக கொண்டாடினார் என்பதை அகநானூறு கலித்தொகை பரிபாடல் மூலம் அறியலாம். அருமீன் சேரும் அகலிரு நெடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி அணிட்டு அகநானூறு 141 சொல்லுது. அகநானூறு 141. அருமின் சேரும் அகலிரு நெடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி அணிட்டு அகநானூறு 141 சொல்லுது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். வெறியறி சிறப்பின் செவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும் அன்னிட்டு தொல்காப்பியம் புறநானூறு. தொல்காப்பியத்தில் அந்த புறநூல் இருக்கணும். அதை 63 சொல்லுதான். ஓகே, வெறியறி சிறப்பின் செவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும்னா தொல்காப்பியம், புறம் 63. ஓகே. நெக்ஸ்ட் ஆடை அலிகலன்கள் பாருங்கள். மேற் சட்டையை கஞ்சுகம் சொன்னாங்க. மேற் சட்டையை கஞ்சுகம். துணி தைப்பவர் துண்ணக்காரர். துணி தைக்கிறவங்க துண்ணக்காரர். மேற் சட்டை கஞ்சுகம். துணி தைப்பவர் துண்ணக்காரர். சிலம்பு, மேகலை, குலை, மோதிரம், கடகம் இதெல்லாமே பெண்கள் அணிஞ்சிருக்காங்க. சிலம்பு, மேகலை, குலை, மோதிரம், கடகம். அதே சிறுவர் ஐம்படை தாலியனு கழுத்தாணி. இந்த சிறுவர் ஐம்படை தாலியனு கழுத்தாணி அணிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். புகை விரிந்தென்ன பொங்கு துகில் உடி என்ன வந்துச்சுன்னா புறநானூறு. புகை விரிந்தென்ன என்ன வச்சா புறநானூறு 398. ஆவி என்ன அவிர்நூர் கலிங்கம். இந்த கலிங்கம் வந்தாவே பெரும்பான்மைப்படி 469 ஞாபகம் வந்துடும். இந்த புகை விரிந்தென்னன் வந்தால் புறநானூறு 398. அதே இந்த கலிங்கம்னு வந்தால் பெரும்பான்மைப்படி 469 ஞாபகம் வந்துடணும். ஓகே. நெக்ஸ்ட் பொழுதுபோக்குகள் மற்றும் விளையாட்டுகள். முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல் ஆண்மகனோட வீரத்தை பற்றி சொல்லலாம். முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல் ஆண்மகனோட வீரம். மற்றொரு வீர விளையாட்டு என்னென்னா மற்போரிடர். நெக்ஸ்ட்டு தமிழரோட உணவுகள் பாருங்கள். தமிழ் காக்கும் அமுதம் உணவு என்பதை அறிந்தோர் பழந்தமிழர். உயிர் காக்கும் அமுதம் உணவு என்பதை அறிந்தோர் பழந்தமிழர். அவைப்பு மான் அரிசி அமலை வெண்சோறு கவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர் சிறுபான்மைப்படை 194 195 சொல்லுது. ஓகேங்களா? அவைப்பு மான் அரிசி அமலை வெண்சோறு கவைத்தால் அளவன் கலவையோடு பெருகு சிறுபான்மைப்படை 194 195. ஓகே. நெக்ஸ்ட் பண்டர் தமிழர் திருமண முறை பாருங்கள். அகவாழ்வை பாடுவது அன்பின் ஐந்திணை எனப்பட்டது. அகவாழ்வை பாடுறது அன்பின் ஐந்திணை. சிறுவலை விளையென பெருந்தேர் பண்ணி முன்கடை நெறியை சென்றிசி நோனி എന്നിട്ട് நற்றினை 300 சொல்லுது. சிறுவலை விளையென பெருந்தேர் பண்ணியம் முன்கடை நெறியை சென்றிசி நோனி എന്നിട്ട് எது சொல்லுது? நற்றினை 300. ஓகே. இல்லறம். குடும்ப வாழ்க்கை இல்லறம் எனப்பட்டது. குடும்ப வாழ்க்கை இல்லறம். இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோருக்கு அரும்புணர்வு இன்பன நற்றினை 214 சொல்லுது. குடும்ப வாழ்க்கை இல்லறம். இசையும் இன்பமும் ஈதலும் இம்மூன்றும் அசையுடன் இருந்தோருக்கு அரும்புணர்வு இன்பன நற்றினை 214 சொல்லுது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். பழந்தமிழகத்தில் கல்வி. பல கேள்வி துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரல் குறித்தெடுத்த உரிகேலு கொடியும் பட்டினப்பாலை சொல்லுது. என்னென்ன சொல்லுது? பல கேள்வித்துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரல் குறித்தெடுத்த உரிகேலு கொடியும் சொல்கிறது பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கலைகள் பாருங்கள். பாணன் பாரணி இசைக்கலைஞர்கள் சிறப்பு பெற்றிருந்த பாணன் பாரணி இசைக்கலைஞர்கள்
சிறப்பு பெற்றிருந்தாங்க. மன்னர்களுக்குரிய கூத்து என்னன்னா வேத்தியல் கூத்து. மன்னர்களுக்குரிய கூத்து வேத்தியல், மற்றவர்களுக்கு பொதுவியல். மன்னர்களுக்குரிய கூத்து வேத்தியல், மற்றவர்களுக்குரிய கூத்து பொதுவியல். இசை நூல்கள் பாருங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா முதுநாரை முதுகுருகு, சரிங்களா. அப்புறம் பெருநாரை பெருங்குருகு, அதுக்கப்புறம் பஞ்சமரபு பஞ்சபாரதியம் இசை நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதுநாரை முதுகுருகு, அப்புறம் பெருநாரை பெருங்குருகு, அதுக்கப்புறம் பஞ்சமரபு பஞ்சபாரதியம் இசை நூல்கள் ஞாபகம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற ஒரு லெசனு. அதில் எழுதினவர் யாருன்னு பார்த்தா மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு எழுதினவர் மாசு அண்ணாமலை. 1942 பிப்ரவரி 15 ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தன. 1942 பிப்ரவரி 15 ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பான்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. சரணடைந்த அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் வந்து மோகன் சிங் என்பவரோட தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ என்ற ஒரு படையை உருவாக்குனாங்க. யாரோட தலைமை? மோகன் சிங் என்பவரோட தலைமையில். ஓகே ஓகே பாருங்கள், ஜப்பானியர்கள் வந்து ஒற்றற்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பெற்ற ஒற்றரிய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக கேரளாவுக்கு குஜராத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஜப்பானியரோட ஒற்றற்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பெற்ற ஒற்றருக்கு எங்கே அனுப்பியிருக்காங்கன்னா கேரளாவுக்கு குஜராத்துக்கும். ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேச இராணுவத்தோட பொறுப்பை ஏற்கிறதுக்கு 91 நாள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மன்லேருந்து சிங்கப்பூர் வராரு. எவ்வளோ நாள்? 91 நாள். எங்கேருந்து எங்கே? ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூர். 1943 ஜூலை 9 பதவி ஏற்கிறார். 1943 ஜூலை 9 பதவி ஏற்கிறாரு. தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேச இராணுவத்திற்கு ஒளிச்சேர்த்த பெருமைக்குரியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். தமிழகத்தில் பெரும் படையை திரட்டி இந்திய தேச இராணுவத்தில் இந்திய தேச இராணுவத்துக்கு தமிழர்களெல்லாம் சேர்த்து விட்டுருக்காரு. அது யாருன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர். இந்த தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் வந்து இந்த தேசிய இராணுவத்தின் இதையும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் சொல்லியிருக்காரு. இந்த தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் வந்து இந்த தேசிய இராணுவத்தோட இதையும் ஆத்மாவும் தமிழர் தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப கோட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் சொன்னதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நேதாஜியை தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்த ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அவர் நேதாஜி வந்து சொன்னார்ன்னு நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மகளிர் படை உருவாக்கம். இந்திய தேச இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை வந்து உருவாக்கப்பட்டதாம். இந்திய தேச இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. அதுக்கு தலைவராக டாக்டர் லட்சுமி. தலைச்சிறந்த தலைவர்களாக பெண்கள் யாராக இருந்தால் ஜான்சி ராஜாமணி ஜானகி ராஜாமணி. தலைசிறந்த தலைவர்களாக பெண்களில் ஜானகி ராஜாமணி. நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, அதுக்கப்புறம் சிதம்பரம் லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தாங்க. நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, அதுக்கப்புறம் சிதம்பரம் லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சரில் இருந்திருக்காங்க. சிறந்த வீரர்கள் உருவாக்க நேதாஜி வந்து 45 இளைஞர்களை டோக்கியோவுக்கு அனுப்புகிறாங்க. சிறந்த வீரர்கள் உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோவுக்கு அனுப்புகிறாங்க. இதில் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன். இதில் குறிப்பிடத்தக்கவர் யார்? கேப்டன் தாசன். இவர் சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக இருந்தார். யார்? கேப்டன் தாசன். ஓகே ஓகே. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் மலேயாவில் தமிழர்களோட ரத்தம் நேதாஜின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறியிருக்காரு. அதற்கு நேதாஜி என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த தமிழ்நாடு தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று சொல்லியிருக்காரு. ஓகே, சர்ச்சில் வந்து தமிழர்களோட ரத்தம் வந்து நேதாஜி மூலம் கட்டியாக இருக்குது, அந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்கள் அழிக்கணும்னு நேதாஜி சொல்லியிருக்காரு. ஓகே. நேதாஜியோட பொன்மொழிகள். அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றம். நீங்கள் நல்வாழ்வை தந்தையாக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதான் மிகச்சிறந்த நற்குணம். ஓகேங்க பாருங்க. மனதை மலர வைக்கும் இளங்கதிரவன் வைகிற பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் 2 நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே ஓகே. ஒரு டூயினை பாருங்கள். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவு வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். சொன்னவர் நேதாஜி. இந்த தேச இராணுவம் வந்து 1944 மார்ச் 18 ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்கு மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்து மூவண்ண கொடி ஏற்றது. எங்கே? மணிப்பூர் பகுதியில் மொய்ராங். எந்த வருஷம்? 1944 மார்ச் 18. இப்போ 1,00,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம். இந்த போரில் 1,00,000 இந்தியரும் ஜப்பானியரும் இறந்துட்டுருப்பாங்க. இந்த தேச இராணுவத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943-45 சென்னை சிறையில் தூக்கு போட்டாங்க. இந்த தேச இராணுவத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943-45 சிறையில் தூக்கு. 1944 18 வயதான ராமு என்பவர் தூக்கு.
1944 18 வயதான ராமு என்பவர் தூக்கு. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. என்னால் ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லைன்னு சொன்னவர் யார்? ராமு. 18 வயசுல ராமு தூக்கில் போட்டாங்களா 1944. அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் என்ன சொல்றாரு பாருங்கள். வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்னுங்க நாங்கள் வெறும் மெழுகுவர்த்தி தான். நாட்டுக்காக எவ்வளோ பேர் உயிர் நீத்தம் பண்ணியிருக்காங்க, அவங்கள முன்னே கம்பேர் பண்ணும்போது நாங்கள்லாம் வெறும் மெழுகுவர்த்திக்கு சம்மந்தம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு நெக்ஸ்ட்டு வேறு டூயின்னு பார்ப்போம். வான்படை பிரிவு இந்திய தேச இராணுவத்திலிருந்து 45 வீரர்கள் நேதாஜி தேர்வு செய்து வான்படை தாக்குதல் பயிற்சி பெற ஜப்பானில் இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கிறார். ஜப்பானில் இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பேர் தான் டோக்கியோ கேடட்ஸ். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சியின் பேர் தான் டோக்கியோ கேடட்ஸ். பயிற்சியோட முடிவில் ஜப்பானோட கியூசு தீவை அடைகிறாங்க. ஓகே. ஓகே. இது நூல்வழி பாருங்கள். பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேச இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்கு தமிழக அரசின் பெயர் பெற்றது. பேராசிரியர் மாசு அண்ணாமலை இவர் இந்திய தேச இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்கு தமிழக அரசோட பெயர் பெற்றது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.